ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃப்ளஃபியான கேக் ரெசிபி. கிளாஸில் எப்படி செய்யலான்ட்டு. இதுக்கு தயிர் இல்லை எண்ணெயோ இல்லை பேக்கிங் பவுட்ரு எதுவுமே தேவையில்லை. கேக் செய்கிறதுக்கு முன்னாடி குக்கரில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுட்டு குக்கர் மூடியோட ரப்பரை எடுத்துகிட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 5 நிமிஷம். மிக்சர் ஜாரில் மெஷரிங் கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை ரெண்டத்தையுமே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். அதோடு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூனு ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவு பால் சேர்த்து இப்போ நான் கலக்கிக்க போகிறேன். கட்டியெல்லாம் இல்லாமல் கலக்கிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 3 டம்ளர் நம்ம எதில் டீ காஃபி குடிப்போமோ அந்த டம்ளர் நான் 3 எடுத்திருக்கேன். அதில் சும்மா ஒரு 2 சொட்டளவு எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா உள்ளிலேருந்து வெளிப்புறமாக படுற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயை டம்ளர் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கேக் பேக் ஆகிட்டு வரும்போது ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் 3/4 அளவு மட்டும்தான் நம்ம ஒரு டம்ளர்லேயும் ஊற்ற போகிறோம். அது ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு கேக் வெந்து வரும்போது எழும்பி வரும் நிறையா. அப்போ அந்த 1/4 பாகம் அதில் அப்படியே கவர் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3/4 அளவுக்கு மாவை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ குக்கரும் ப்ரீஹீட் ஆயாச்சு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டு மேலே ஒரு தட்டு வச்சுக்கலாம். இந்த கேக் பாத்திரம் அந்த டம்ளர் தாங்குகிற அளவுக்கான தட்டு இது மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இதை வச்சுட்ட உடனேவே நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்க டம்ளர் எல்லாமே வச்சிடலாம். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தள்ளி வைங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம டம்ளர் வச்சாச்சு. இப்போ குக்கரை மூடிடலாம். மூடிட்டு இதை சரியாக பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். 15 நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட டம்ளர் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தயிரோ இல்லை எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எண்ணெயோ எதுவுமே நம்ம சேர்க்கலைங்க. செக் பண்ணி பார்த்தாச்சு. இந்த குச்சி க்ளீனாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த டம்ளரில் இருக்க கேக் ஆறிட்டக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் வெளியே. இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் டம்ளர் ரெடி. நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 4 தட்டு தட்டி எடுத்தாலே இந்த மாதிரி வெளியே அழகாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம டம்ளர் கேக். நம்ம மொத்தமாக சேர்த்த பொருள் ஒரு 4 பொருள் தாங்க. பால், கோதுமை, சர்க்கரை, ஏலக்காய், இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். வேறு எக்ஸ்ட்ரா எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம சேர்க்கலை. கேக் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட்டுக்கு உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். என்னோடய அடுத்தடுத்த ரெசிபீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. நன்றி.